ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, லஞ்சுக்கு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை 2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 1 கப்பு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. நான் வெந்தயக்கீரை வந்து லைட்டாக கொஞ்சம் கசப்பு இருக்கும். அந்த கசப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 முட்டை அதில் உடச்சி ஊற்றுவேன். முட்டை உடச்சி ஊற்றி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. தேவைப்படுறவங்க பெரிய வெங்காயம் மாற்றிக்கோங்க. நான் எப்போவுமே பொதுவாக என் சமையலில் சின்ன வெங்காயம் தான் அதிகம் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் நல்லா வணங்கி வந்துடுச்சு. நான் பொதுவாக என் சமையலில் சின்ன வெங்காயம் தான் அதிகம் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் அதிகம் யூஸ் பண்ணாதவங்க பெரிய வெங்காயத்தை கூட, நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கூட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி பொரியலுக்கு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா வெங்காயம் இப்போ நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண கீரையை ஆட் பண்ணியாச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரியே கீரைக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே கீரை அப்படியே நல்லா வணங்கி வரும். இதில் நம்ம இப்போது மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கீரை கொஞ்சம் வணங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கீரை நல்லா வணங்கிடுச்சு. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. கீரை நல்லா வணங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை இப்போ உடச்சி ஊற்றலாம். முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நான் அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். நான் ரொம்ப கிளறாமல் அப்படியே மெதுவாக லைட்டாக கிளறி விடுறேன். பாருங்கள், முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளறாமல் லைட்டாக கிண்டி கிளறி எடுக்கணும். அப்போ தான் இந்த முட்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்படி தெரியும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை கசப்பு இல்லாமல் முட்டை ஃப்ளேவரோடு இருக்கும், சாப்பிடுவாங்க நல்லா. பாருங்கள், முட்டை போட்டு செய்த வெந்தயக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா வெறும் ரசம் மட்டும் நம்ம மதியத்துக்கு செய்து இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நம்ம செஞ்சு அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறீங்க சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. பாருங்கள், வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா மதிய லஞ்சுக்கு வெறும் ரசம் கூட நம்ம செய்துட்டு ரசத்துக்கு இது பொரியலாக தொட்டுக்க கூட செய்யலாம். அது நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம மாவு சப்பாத்திக்கு பேசுகிறோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் ஒரு அரைக்கை வெந்தயக்கீரையை போட்டு கூட நம்ம அதில் மாவை திரட்டி செய்யலாம். ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை. இப்படி நம்ம செய்து கொடுத்தோன்னா குழந்தைங்க கீரையை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அந்த முட்டை ஃப்ளேவருக்காகவே அவங்க சாப்பிடுவாங்க நல்லா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.